ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டதுனால தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டது. இவங்களுக்கு இப்போ என்னென்னா பிரச்சனை திசை திருப்புவதற்கு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு எந்த பந்தை உதைக்கலான்னு பார்த்துட்டு இப்போ தாவேக்காவை வதிச்சிட்ருக்காங்க. வேடநத்தம் என்கிற கிராமத்தில் விளாத்திக்குளத்துக்கு அருகில் ஒரு +2 படிக்கிற மாணவி எவ்வளோ மோசமான நிர்வாகம்னு பார்த்துக்கிடுங்க. கழிவறையில் வீட்டில் நிறைய ஊரில் இதுதான் நிலவரம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரம். அதில் இந்த விளாத்திக்குளம் அந்த பகுதியெல்லாம் இப்படி தான் இருக்கும். நாகலாபுரம், புதூர், இந்த பகுதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போது ஒரு வீட்டிலேயே கழிவறை இல்லாத சூழலில் நல்ல படிக்கிற மாணவி நான் கழிவறைக்கு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும்போது இன்னைக்கு 7 நாளாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை ஏன் கைது செய்ய முடியலை? இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கா? அந்த உண்மை எப்போது வெளியே வரும்?